இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. இயேசுவே நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படட்டும், கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. இயேசுவின் ரத்தமே ஜெயம். இயேசுவே நன்றி. இன்னைக்கு 1 அரசர்கள் 2வது அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக தியானிக்க போறோம். முதல்ல ஒரு கொஞ்சம் மேலோட்டமாக தியானித்து அதுக்கப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் ஆழங்கள் நம்ம சிந்திக்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி யாக்கோபின் வார்த்தைகள் இறப்பதற்கு முன்னாடி யாக்கோபின் வார்த்தைகள், மோசேயின் வார்த்தைகள், ஜோஷுவாவின் வார்த்தைகள், தாவீதின் வார்த்தைகள் எல்லாம் அவங்க சிந்தித்து அவங்க சொல்ற விஷயங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இறக்க போறேன், நான் சக்தியோட அஞ்சாதிரு அப்படின்னு சொல்லி அவங்க வழி நடத்துதல் கொடுக்குறாங்க. எப்படி இணை சட்ட நூல்லையும் சரி, ஜோஷுவாவின் புத்தகத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கும் தாவீது சொன்ன விஷயங்கள். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், சாலமன் அரியணையில ஏறும்போது அவருக்கு 22ல இருந்து ஒரு 24 வயசு இருக்கும். ஜோஷுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அஞ்சாதே, பயப்படாதுக்கு, நல்லா தைரியமாயிரு, ஆண்டவர் உன்னோட இருக்கின்றார், அந்த கட்டளைகளை கடைப்பிடி, ஆண்டவர் அதுக்கு ஏற்றபடியா நட, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது சாலமனுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆழமான வழிநடத்தல் அவர் கொடுக்கிறார். வாசிக்கிறீங்களா? ஜோஷுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 6-9. வீரர்கள் துணிந்து நெல், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அது நின்று வலப்புறமோ இடப்புறமோ திருப்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆமேன். ஆமேன். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த பயம் நமக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா, பயத்தை நம்ம அனுமதிச்சோம், அதோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தாவீதுக்கு தெரியும். தாவீது பல இடத்துல அவர் பயந்துருக்கிறாரு. இஸ்ரேல் நாட்டை விட்டு அவர் வெளியில போயிருக்கிறாரு. அதனால வந்த விளைவுகள், பிரச்சனைகள் அதிகம். அதனால சோலமன் சொல்றது, ஆம்பளையா இரு, பயப்படாத அப்படின்னு சொல்லி. அதனால அப்பதான் உன்னால ஆண்டவர் மேல நம்பிக்கை, ஆண்டவர் நல்லது செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில செல்லணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வழிநடத்தல் கொடுக்குறாரு. எப்போ நம்ம பயப்படுறோமோ, சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம், அதான் அதோட அடையாளம். ஏன்னா பிபிலியத்துல 365 வாட்டி பயப்படாத, அஞ்சாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வழி நடத்திருக்கின்றார். 365 வாட்டி. மத்தேயு 8வது அதிகாரத்துல 29வது வசனம் எடுத்து வாசிப்போம். அதுல அசுத்த ஆவிகள் இயேசு ஆண்டவரை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயும் அந்த பயம்தான், இதை நேற்றுக்கே சொன்ன நினைக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரத்துல 29வது வசனம் வாசிக்கிறீங்களா? 29வது வசனம், மத்தேயு 8:29. அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். ஆமேன். ஆமேன். அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கு. அவன் எங்களோட முடிவு வரப்போதா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. அது மாதிரி நமக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சிந்தித்து பயப்படுவதற்காக பல தவறான சிந்தனைகள் நமக்குள்ள விட்டுருக்கோம். நமக்கு அது கீழ்ப்படியக்கூடாது. எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஆண்டவர் எல்லாமே நல்லதுக்காக அனுமதிச்சிருக்கின்றார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது.
தாவீது பயம் மட்டும் கிடையாது, பயத்தை பத்தி மட்டும் பேசல. கடைசியில அவர் பேசுற ஒரு விஷயம், ஜோவாபும் சரி, இன்னொருத்தரும் இருக்கிறார், யாரு, ஷிமை. ரெண்டு பேரையும் வந்து ஜோவாபோட விஷயம் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஜோவாப் பல தவறுகளை செய்திருக்கின்றார் ஆண்டவருக்கு எதிராக, பல விஷயங்கள். அமாசாவையா இருக்கட்டும், இன்னொரு பல பேரை வந்து அவர் தேவையில்லாம அவரோட இருக்கிற ஒரு என்ன சொன்னா ஒரு வெறுப்புனால அவர் கொலை பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு போர்ல கொலை பண்றது வேற, வெறுப்புனால வந்து கொலை பண்ணுவது வேற. போர்ல ஒரு மரணம் அடைவது அப்படின்றது ஒரு விஷயம், ஆனா வெறுப்புனால வருகின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வேற. இந்த பயம் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை இல்லைன்றது ஒரு அடையாளம். இவருக்கு வந்து இந்த ஜோவாபுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஓடி ஒளியிறார். ஆனா இந்த ஜோவாபுக்கு வந்து எதிராக தாவீதுக்கு நேரடியா ஒன்றும் செய்ய முடியல. ஒண்ணு அவரோட ஒரு சகோதரர் மாதிரி இருந்தார் அவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, யூரியாவை கொலை செய்வதற்கு ஜோவாப் வந்து உதவி செய்திருந்தார். அந்த ஒரு விஷயத்தினால பல சூழ்நிலையில அவரால் ஜோவாபுக்கு எதிராக பல விஷயங்கள் ஒன்றும் செய்ய முடியல. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம அதனாலதான் வந்து சாலமன் வழியாக ஜோவாபுக்கு அந்த ஒரு தண்டனையை கொடுக்க பார்க்கிறார். கடைசியில ஷிமை ஆனா ஷிமைக்கு எதிராக செய்த ஒரு விஷயம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னன்னா, ஷிமை வந்து மன்னித்து இருந்தார். அவர் மன்னித்ததுக்கு அப்புறமும் அந்த வெறுப்பை உள்ள வைப்பது தவறு. அவர் செய்த வார்த்தைகள் இன்னும் தாவீதோட உள்ளத்துல இருந்தது. ஷிமை அவர் அரியணையில ஏறினதுக்கு அப்புறம் அந்த கடைசி காலங்கள் வரைக்கும் வந்து அந்த வெறுப்பு இன்னும் உள்ள இருந்ததுன்றதுதான் அடையாளம். நம்ம உள்ள வெறுப்பை வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த காலத்திலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. தாவீது நிம்மதியாக இல்லை, அதோட அடையாளம் தான் அது. அந்த வெறுப்பு, அவன் என்னை ரொம்ப அவன் ரொம்ப சபிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவர் வேதனையுற்று அவர் பேசுகின்றார். வேதனையோட தான் அவர் பேசுறாரு. நம்மளும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வெறுப்பும் இந்த வெறுப்புள்ள உள்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதை புரிஞ்சுக்கும். அந்த வெறுப்புனால நம்ம ஆண்டவரை விட்டு வெகு தூரம் விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். வெறுப்பு அப்படின்றது சாத்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டு உருவாக்கின்றான். நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, தூங்க முடியாது. எபேசியர் 1வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்ம மனசுல இருக்கின்ற கவலைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு அதுக்கு ஒரு ஆறுதல் நம்ம பெற வேண்டி இருக்கின்றது. தவறான விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. எபேசியர் 1வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். ஆமென். ஆமென். நாம் மன்னிப்பு நம்ம மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே வந்து மன்னிப்பு பெறவுன்னு மட்டும் இல்ல, கொடுப்பது நான் தயாரா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம முக்கியமா கத்துக்க போற விஷயம் அப்படின்றது ஹெப்ரேய மொழியில கபீரா அப்படின்ற ஒரு வார்த்தை, ராணியை பத்தி நம்ம கத்துக்க போறோம். பெத்ஷிபா எப்படி ராணியாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்குவோம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா ராணி அப்படின்னு சொன்னா கணவர் மனைவியாக நம்ம சிந்திப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும். காலகட்டத்துலன்றது மட்டும் இல்ல, ஹெப்ரேய தேசத்துல எப்படி இருந்தது. ஏன்னா இது வந்து அவங்க அம்மாவா, சாலமோனின் அம்மா பத்ஷிபா, அவங்க தான் வந்து ராணியாக இருந்தாங்க. இது எதனால அவங்க ராணியாக இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மனைவிகள், இந்த அரசர்களுக்கு வந்து பல மனைவிகள் இருக்கும். அதனால அவங்களுக்குள்ள போட்டி வரக்கூடாதுன்றதுக்காக அம்மா வந்து அந்த அரசரோட அம்மா வந்து ராணியா இருப்பாங்க. இது எதுக்கு நமக்காக இது ஏன் வந்து நமக்கு வந்து முக்கியமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். விபிலியத்துல 5 விஷயங்கள் நம்ம வந்து சிந்திக்கணும். விபிலியத்துல வந்து 5 விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இந்த அம்மா வந்து ராணியா இருப்பது அப்படின்றது கபீரா அப்படின்ற ஒரு வார்த்தையில ஹெப்ரேய மொழியில சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த தாவீதின் ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ஒப்பான ஒரு அந்த ராஜ்யத்தோட ஒரு பதவிக்கு ஒரு ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். தாவீதின் ராஜ்யத்தோட அந்த பதவி, அரச பதவிக்கு நம்ம பிரிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த சாலமனோட ராஜ்யம் அதுலதான் வந்து முக்கியமா நீங்க பார்க்க முடியும். சாலமன் ராஜ்யத்துக்கு அது முக்கியமா நீங்க பார்க்கலாம்.
ஏன்னா யூதாவை யார் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஆனா கடைசி அந்த இஸ்ரேல் மக்கள் அடுத்த 10 கோத்திரங்கள் இருக்கின்ற மேற்கில் இருக்கின்ற நார்த்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், அவங்களுக்கு வந்து இந்த அம்மா ஒரு ராணியா இருப்பது அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. ஜெசபெல் அப்படின்ற ஒரு ராணியை வந்து நார்த்தன் இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க பார்க்கலாம். யூதா கோத்திரத்துல நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. ஆனா அவங்க ராணியாக அழைத்தாலும், அவங்க வந்து கபீரா அப்படின்னு சொல்லி அழைத்தாலும், அவங்க சிந்தித்தது அவங்களோட யூதா நாட்டுல அவங்க எப்படி சிந்திச்சாங்களோ அதே மாதிரி அவங்கள அழைக்கிறாங்களே ஒழிய, அவங்க உண்மையான அந்த ஒரு குவீன் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க, ராணி அம்மா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அவங்க கிடையாது அப்படின்றதுதான். எல்லா வாட்டியும் வந்து நீங்க பிப்ளியத்துல எல்லா தடவையும் எப்பப்ப தாவீதின் அந்த அரச ஒரு பதவியில பத்தி ஒரு ராஜா அந்த பதவியில வருகின்றாரோ, எப்பப்ப அந்த ராஜா வந்து பதவி ஏற்றம் கிடைக்குதோ அப்பப்ப எல்லா நேரத்திலையும் அந்த ராஜாவோட அம்மாவை பத்தி அங்க போட்டிருக்கும். அந்த அம்மா யாரு அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பதவி கிடைக்கின்றது. அதனால 1 அரசர்கள் 14வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். அங்க சோலமனின் மகன் ரெகொபோம் அப்படின்றவர் பதவி ஏற்று, அது அவங்களோட அம்மாவோட பேரும் அங்க போட்டிருக்கும். 1 அரசர்கள் 14வது அதிகாரத்துல 21. இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரெகபெயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். ரெகபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரேலின் குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் அவன் 17 ஆண்டுகள் அரசாண்டான். அம்மோனிய நாட்டினனான நாமா என்பவளே அவன் தாய். ஆமீன். ஆமீன். எப்படி வந்து இந்திய நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு, எப்படி அம்மா வந்து ஒரு ராணியா இருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரிதான் வந்து யூத சமுதாயத்திலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதே வந்து இது ஒரு இடத்துலன்றது மட்டும் கிடையாது, பல இடத்துல நீங்க வாசிக்கலாம். 22வது அதிகாரம் அதுல 42வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொருத்தர் வந்து ராஜாவா இருப்பார். அவங்க அம்மாவோட பேரும் நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? 22ல 42. யோசபாத்து ஆட்சி தொடங்கிய பொழுது அவனுக்கு வயது 35. அவன் 25 ஆண்டுகள் எருசலேமில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான். சில்கியின் மகளான அசுபா என்பவளே அவனுடைய தாய். ஆமே. ஆமீன். இது வந்து சாதாரணமா வந்து ஒரு காரணம் இல்லாமலாம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பேர்லாம் போடவே மாட்டாங்க. பிப்ளியத்துல பேர் சும்மாலாம் போடவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா அந்த அதிகாரம் அவங்களுக்கு ஒரு பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த கோர்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தாங்க. சில நேரத்துல வந்து அந்த கோர்ட்ல இருக்கிற மற்ற அனைவரையும் விட முன்னாடி அவங்க பேர் வரும். 2 அரசர்கள் 24வது அதிகாரத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 அரசர்கள் 24ல 12. எனவே யூதாவின் அரசன் யோவாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். ஆமேன். ஆமேன். சிறைப்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுல இதே வந்து 3வது விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்களுக்கு எப்படி அரசர் வந்து பெரிய விழாவெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி பதவி ஏற்றம் வரும்போது அவங்களுக்கும் பல விஷயங்கள்ல வந்து மேன்மையான விஷயங்கள் அவங்களுக்கும் வந்து செய்யப்படும். ஒரு தலையில ஒரு கிரீடம் எரேமியா நூல்ல 13வது அதிகாரத்துல 18வது வசனம் நம்ம பார்க்கலாம். எரேமியா நூல் 13ல 18. அவங்களுக்கு தங்கம், பல விதமான தங்கங்கள் கொடுக்கப்படும். எரேமியா 13ல 18. அரசனுக்கும் அரசனின் அன்னைக்கும் சொல்லுங்கள், கீழே அமருங்கள், ஏனெனில் உங்கள் மேன்மை மணிமுடி உங்கள் தலைகளிலிருந்து வீழ்ந்து விட்டது. ஆமேன். ஆமீன். அதுக்கப்புறம் தங்கம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் தாவீதோட அரியணையில வந்து வடது கையில், ரைட் ஹேண்ட் வடது கையில வந்து அவங்க வீற்று இருப்பாங்க. பத்ஷீபா 1 அரசர்கள் 2வது அதிகாரத்துல 19வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதுல வந்து சோலமன் என்ன செய்யறாரு? பணிவிடை செய்யறார். அது வந்து 19வது வசனம் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாசிக்கிறீங்களா? 1 அரசர்கள் 2வது அதிகாரத்துல 19.
பத்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஓர் இருக்கை போடப்பட்டது. அவரும் அதில் அமர்ந்தார். ஆமென். ஆமென். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மரியாதையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனா சில மாற்றங்கள் இருக்கலாம். சில மாற்றங்கள் ஒரு ராஜ்யத்துக்கும் இன்னொரு ராஜ்யத்துக்கும் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா அவங்க அந்த ராஜ்ய இதுல பல முடிவுகள், முக்கியமான முடிவுகள்ல வந்து அரசரை வந்து உதவி செய்வதுல இவங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம், அது 31வது அதிகாரம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 1ல இருந்து 9 வரைக்கும் வாசித்தீங்கன்னா எப்படி அவங்க வழி நடத்துகின்றார்கள் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 1ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மாசாவின் அரசனான இளமுவேலின் மொழிகள். இவை அவனுடைய தாய் தந்த அறிவுரைகள். பிள்ளாய், என் வயிற்றில் பிறந்தவனே, என் வேண்டுதலின் பயனாய் கிடைத்த என் பிள்ளாய், நான் சொல்வதை கவனி. உன் வீரியத்தை எல்லாம் பெண்களிடம் செலவழித்து விடாதே. அரசரை அழிப்பவர்களை அணுகாதே. இளமுவேலே கேள், அரசருக்கு குடிப்பழக்கம் இருத்தலாகாது. அது அரசருக்கு அடுத்ததன்று. வெறியூட்டு மதுவை ஆட்சியாளர் அருந்தலாகாது. அருந்தினால் சட்டத்தை மறந்து விடுவார்கள். துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்க தவறுவார்கள். ஆனால் சாகும் தருவாயில் இருப்பவருக்கு மதுவை கொடு. மனமுடைந்த நிலையில் இருப்பவருக்கும் திராட்சரசத்தை கொடு. அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை மறக்கட்டும். தங்கள் துன்பத்தை நினையாதிருக்கட்டும். பேச தெரியாதவர் சார்பாக பேசு. திக்கற்றவர்கள் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு. அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு. எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு. ஆமேன். ஆமேன். எளியோருக்கும் வலியோருக்கும் அவங்க வந்து எளிய மக்களுக்கு வந்து அந்த நீதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முக்கியத்துவத்தை கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல வந்து எப்பவுமே அவங்க நல்ல ஒரு வழிநடத்தல கொடுத்தவங்க கிடையாது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த அதிகாரம் இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 1 அரசர்கள் 15வது அதிகாரத்துல 13வது வசனம். அவங்க சிலை வழிபாடை அங்க வந்து நம்ம பார்க்கிறோம். 1 அரசர்கள் 15வது அதிகாரத்துல 13வது வசனம். அதனால அவங்க அரியணை வந்து அவங்க வந்து இழக்கிறாங்க. மேலும் அவனுடைய தாய் மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தாள். எனவே அவன் அவளை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதிரோன் ஓடை அருகே சுட்டெரித்தான். ஆமென். ஆமென். அரச அன்னையாக இருந்த ஒரு பதவி அவரை விட்டு எடுக்கப்படுகின்றது. 2 கிரானிக்கல்ஸ் 22வது அதிகாரத்தை குறிப்பீடு 22வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்பாருங்க. எப்படி வந்து அவங்க வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள் வழி நடத்தி அவங்க வந்து அரசரை வந்து தவறான செயல்களை செய்ய வைத்தார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 2 குறிப்பீடு 22வது அதிகாரத்துல 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்கலாம். இந்த குறிப்பேடு 22ல 3, 4. அவனும் ஆகாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான். அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் கெடுமதியே காரணம். ஆகவே அவன் ஆகாபின் வீட்டாரை போல் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். ஏனெனில் அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர். ஆமேன். ஆமேன். அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதவி, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க எப்படி பத்ஷீபா சாலமனுக்கு ஒரு வழிநடத்தல், முக்கியமான ஒரு வழிநடத்தல் கொடுத்தார்களோ அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 அரசர்கள் 2வது அதிகாரத்துல அதோனிஜா வந்து அது சூழ்ச்சியாக அது வந்து அந்த பதவி இவங்களுக்கு அந்த பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு. நம்ம எப்படியாவது வந்து அந்த சூழ்ச்சி வழியாக நம்ம அந்த அதிகாரத்தை வழியாக நம்ம அந்த அரியணையை திருப்பி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க செய்யற ஒரு என்ன சொல்லலாம், அவர் பேசுற ஒரு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா முக்கியமான விஷயம் அப்படின்றது சாலமன் அதை புரிஞ்சுக்கிறார், இது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதை அனுமதிக்கவில்லை. இப்போ இந்த ஒரு
இந்த ஒரு விஷயம் எப்படி புது ஆகமத்துல நமக்கு யார் ஒரு அம்மாவாக இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதாமாவோட இந்த ஒரு ரோல் எப்படி புது ஆகமத்துல எப்படி வருகின்றது அப்படின்னு நம்ம ஆழமாக சிந்திப்போம். இயேசு ஆண்டவரோட இருக்கின்ற அவங்களுக்கு ஒரு உறவு மாதாமா வந்து நம்ம அவங்க எப்படி இன்னும் நம்ம ஆழமா நம்ம கத்துக்குவோம். சரிங்களா? ஆனா இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 1 அரசர்கள் 2வது அதிகாரத்துல 20வது வசனத்தை முதல்ல நம்ம வாசிப்போம். 1 அரசர்கள் 2வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போது அவர், நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு, அதை நீ மறுக்க கூடாது என்றார். அதற்கு அரசர், கேளுங்கள் அம்மா, நான் மறுக்க மாட்டேன் என்றார். ஆமென். கேளுங்கள் அம்மா, நான் மறுக்க மாட்டேன். இதுதான் கானான் கல்யாணத்துல நம்ம பார்க்கிறோம். சில விஷயங்கள் அவங்க வந்து முன்கூடியே வந்து ஆண்டவரோட வல்லமை நம்ம வாழ்க்கையில இறங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னும் இது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து அவங்க தாவீது இயேசு ஆண்டவர் எப்படி எது வழியா வராரு? ஆம், தாவீதின் அரியணை அவரோட அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கின்றது. மத்தேயு வாசிக்க தேவையில்ல. 1வது அதிகாரத்துல 1ல இருந்து 16 வரைக்கும் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 32ம் 33ம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு தாவீதின் அரசர் அந்த பதவியில உட்காருவதற்கு அவருக்கு தான் அந்த அதிகாரம் கடவுளால கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல அவர் 32, 33. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். ஆமென். ஆமென். அவரோட ஆட்சிக்கு முடிவே இராது. இப்ப எங்க ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்? விண்ணுலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். தாவீதின் மெஸ்ஸியாவாக அவர் அங்க இருக்கின்றார். அது மாதிரி மாதாமாவும் அந்த பதவியில இருக்கின்றார்கள். எந்த கபீரா என்ற ஒரு பதவியில இருக்கின்றார்கள். இது பல இடத்துல நீங்க வந்து புது ஆகமத்துல பார்க்கலாம். 1வது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 43 அதுல எலிசபெத் என்ன சொல்றாங்க? என்னோட ஆண்டவரோட என் அம்மா அப்படின்னு சொல்லி என் வாசி. ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? இந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது எலிசபெத் அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, இந்த அரசர்களுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையை வைத்து அழைக்கின்றார்கள். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 21. தாவீதை அழைப்பது இந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த அரசர்களை அழைப்பாங்க. அந்த ஒரு பதவிதான் இந்த வாசிங்க. என் தலைவராம் அரசர் உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவணா வினவ, தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும். அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். ஆமென். ஆமென். இது இன்னும் தெளிவாக திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். இன்னும் தெளிவா மாதாமா வந்து எப்படி வந்து அவங்களோட வல்லமையில அவங்க வந்து அங்க வெளிப்படுகின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம். பல பேர் வந்து இது திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 வெண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். ஆமென். ஆமென். 12 வெண்மீன்கள் தலையில் சூடியிருந்தார். இது திருச்சபை அப்படின்றது நம்ம சிந்திக்கலாம். தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்துல மாதாமாவையும் குறிக்கின்றது. ஏன்னா அவங்கதான் வந்து மெசியாவுக்கு ஒரு பிறப்பு அது மாதாமா வழியா தான் நடக்கின்றது. 2வது அது அடுத்த வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். அது அவங்க ஆளுகின்றார்கள் அப்படின்ட்டு 5வது வசனம் 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? எல்லா நாடுகளின் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. ஆமென். ஆமென். மாதாமா பெற்றெடுக்கின்றார்கள். வேற யாரும் பெற்றெடுக்கவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேற யாரும் பெற்றெடுக்கவில்லை. அதனால இன்னும் பல விஷயங்கள் இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ தீர்க்கதரிசிகளுக்கு எரேமியா தீர்க்கதரிசி 13வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இந்த ராக்னியை பத்தி நம்ம பார்க்கலாம். 13வது அதிகாரத்துல 18வது வசனம்.
நீ அவர்களுக்கு இந்த வாக்கை சொல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும். அவர்களோ சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியாதா என்று உன்னிடம் கூறுவார்கள். ஆமென். இல்ல 13 எரேமியா நூல் 13வது அதிகாரத்துல 18. அரசனுக்கும் அரசனின் அன்னைக்கும் சொல்லுங்கள், கீழே அமருங்கள், ஏனெனில் உங்கள் மேன்மையின் மணிமுடி உங்கள் தலைகளிலிருந்து விழுந்து விட்டது. ஆமென். ஸோ ஆமென். அதனால இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது, அந்த வல்லமை இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் மாதாமா வந்து இப்போ அந்த வழி நடத்துதலும் சரி, கானான் கல்யாணத்துல ஆண்டவர் அந்த நேரத்துல வந்து அந்த ஒரு வல்லமையான ஒரு செயலை செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா அவங்க அவர் அதை செய்கின்றார். நம்ம பல நேரத்துல நம்ம வந்து மாதாமாட்ட ஜெபிக்கும் போது சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனா முக்கியமா இந்த 2 நிகழ்வுகளை வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னா, ஆண்டவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, மாதாமா வந்து சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கின்றதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆண்டவருக்கு பிடித்தமான விஷயம் என்ன? ஆண்டவரே உங்க திருவுளம், உங்க நேரத்துக்கு ஏற்றபடியாக நான் காத்து நிற்க நான் தயாரா இருக்கின்றேன். உங்க திருவுளம் மட்டும் என் வாழ்க்கையில வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். நம்ம வந்து சோர்வடைத்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, நம்ம வந்து சோர்வடைந்து இருக்கும்போது, நம்மளால வந்து அடுத்த முடிவு என்ன எடுக்கணும்? வாழ்க்கை வந்து இருண்டதாக இருக்கும்போது, நம்ம என்ன செய்யலாம்? இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும்போது, யோவான் அவரு நேசித்த சீடர்கிட்ட அவர் என்ன சொன்னாரு? மாதாமா வந்து உன் வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்றார். மாதாமா நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம். நம்ம இக்கட்டான சூழ்நிலையில், நம்ம வேதனையில இருக்கும்போது, இந்த கஷ்டத்துல இருக்கும்போது, அவங்க வந்து புரிந்து நமக்கு உரிய ஒரு ஆறுதலை வந்து அவங்க கிட்ட நம்ம பெற முடியும். அவங்களா நமக்கு ஆறுதல் தருவாங்க. அது எதற்காக? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல இயேசு அவர் சொல்வது எல்லாம் செய்யுங்க. நம்ம அவர் திருவுளத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக இந்த ஆறுதல் நம்ம பெறுகின்றோம். அதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல 5வது வசனம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. வாசிங்க. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆமென். அவர் உங்ககிட்ட சொல்வதெல்லாம் செய்யுங்க. எதுக்காக நம்ம மாதாமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம்? அவர் சொல்வதெல்லாம் செய்வதற்கு நம்ம கீழ்ப்படிவதற்கு, அந்த மாதாமா செய்த கீழ்ப்படிதல், அந்த கிருபை நமக்கு கிடைப்பதற்காக தான். பல விதமான பிடிவாத குணங்கள் நமக்குள்ள இருக்கின்றது. பலவிதமா வந்து கடவுளை வந்து பிடிவாதம் கூடும்படியாக நம்ம ஆண்டவரை விட்டு விலகி சென்று இருக்கின்றோம். மாதாமா நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம கீழ்ப்படிவதற்கு நமக்கு அந்த கிருபை தரும். அந்த பிடிவாத குணம் நம்மளை விட்டு விலகி செல்லும். அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பெறுவோம். ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படிவதற்கான கிருபை நம்ம பெறுவோம். அவர் பிள்ளைகளாக மாறுவோம். அவர் சொல்வதெல்லாம் நம்ம செய்வதற்கான கிருபை மாதாமா நமக்காக பெற்று தருவார்கள். அந்த ஞானத்தை பெற்று தருவார்கள். இந்த ஞானத்தை வைத்து இயேசுவாண்டவர் அந்த ஊட்டினார்கள். அதே ஞானம் நம்ம பெறுவோம். ஞானத்திலையும் அறிவிலும் அவர் வளர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஞானத்தை நம்ம பெறுவோம். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பல சூழ்நிலையில் மாதமா எங்களுக்காக ஜெபியும். பல சூழ்நிலையை அந்த கீழ்ப்படியாமையினாலையும் பிடிவாத குணத்தினாலேயும் வார்த்தைக்கு இயேசு ஆண்டவர் வழி நடத்தல் நாங்கள் கீழ்ப்படியவில்லை. திருமணத்தை நாங்கள் நாடவில்லை. வார்த்தைக்கு மாறாக நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். எங்களை மன்னியும். எங்களை ரத்தத்தால் எங்களை கழுவும். எங்களை தூய்மையாக்கும். எங்களை விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Praise you Savior. Praise you Healer. எப்பப்ப நம்ம கீழ்ப்படுகின்றோமோ, மாதாமா கீழ்ப்படிந்தது போல் நம்ம கீழ்ப்படியும் போது ஆவியானவர் நமக்குள்ள முழுமையாக நம்மளை ஆட்கொள்ளுவார். எப்படி மாதாமா வந்து முழுமையாக ஆட்கொண்டாரோ அது மாதிரி. இயேசுவே நன்றி. இயேசுவே புகழ். ஆண்டவரே, God bless you. Have a nice day.